இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்கிற கோர்ட் வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கோர்ட் மாஸ்டர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 67,700 67,700 ரூபாய் பேசிக் பே மட்டும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸும் இருக்குது. ஸோ அலோன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு 80,000க்கு மேலே வரும். இது பர்மனண்ட்டான ஜாப் தான். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடேவாக தான் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு செப்டம்பர் 15 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறது ஆன்லைனில் தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து வந்திருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க சொல்லியிருக்கிற ஏஜ் லிமிட், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/7/2025 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 30 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க கோர்ட் மாஸ்டர் கேட்டகரியில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 30 வேகன்சிஸும் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது. யூஆர் கேட்டகரிக்கு 16 வேகன்சிஸ், எஸ்சிக்கு 4 வேகன்சிஸ், எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டி வாரியாக தான் இருக்குது. டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா 67,700. இது இல்லாமல் உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 80,000க்கு மேலே ஷுவராக கிடைக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 வயசு. 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அதாவது ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, பிஏ, பிடெக், பிகாம், பிபிஇ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பேச்சுலர் டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதோட சம் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் ப்ரொபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஷார்ட் ஹேண்டில் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்பீடு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக டைப் பண்ண தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு 5 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரைவேட் செக்ரட்டரி அல்லது சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் அல்லது பர்சனல் அசிஸ்டண்ட் அல்லது சீனியர் அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டார் அல்லது பப்ளிக் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களுமே எலிஜிபிள் தான். முக்கியமாக அவங்க டிகிரி முடிச்சிருக்கணும். சம் ஸ்கில்ஸ், ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்கில் டீட்டெயில்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 7 நிமிஷங்கள் இதோட டெஸ்ட் இருக்கும். அதாவது 120 வேர்ட்ஸ் உங்களுக்கு 7 மினிட்ஸில் டைப் பண்ண, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனை பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு உங்களுக்கு இதோட ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் மிஸ்டேக் உங்களுக்கு 100% மார்க்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 1% மிஸ்டேக் இருந்தால் 90% தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்குமே குறையும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 50%, 50 சொல்லியிருக்காங்க.
அடுத்து இந்த ஷார்ட்ஹேண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 25 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி ஜுடிஷியரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அது ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ மொத்தமாக மேக்ஸிமம் உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கு இதோட எக்ஸாம் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் வைப்பாங்க. ஸோ 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். மிஸ்டேக்ஸ் வந்து எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் குறையும். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 30 மார்க்குக்கு தான் நடக்கும். அதோட குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகிரி, பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு எல்லாம் எவ்வளவு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருந்தால் 10 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு யார் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்ஜெக்டிவ் டைப் ரிட்டன் டெஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்லேயும் நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்கள ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து கூப்பிட்டு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் குவாலிஃபை பண்ணுறவங்கள ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படிங்கிற லெவலில் கூப்பிட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் யார் அதிகமாக மார்க் வாங்குறாங்களோ ஓவரால் மார்க் பார்த்துட்டு அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் போஸ்டிங் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபீஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரி, அதே மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர மற்ற ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ஃபீஸ். இதையுமே நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 15 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது செப்டம்பர் 15 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 15. இதோட ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே சென்னையில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற டைப்பிங் டெஸ்ட், கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட், அந்த இன்டர்வியூ எல்லாமே டெல்லியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அவங்க சொல்லி இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே 1 by 1 படிச்சிருங்க. 5 பேஜஸ் தான் இருக்குது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேறு லெவல் பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் ஜாப் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உடனே போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து சேரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye.